கிருஷ்ண ஜெயந்தி வருதே, என்ன பலகாரம் செய்யலாம் யோசிக்கிறீங்களா? வாங்க இன்னைக்கு கிருஷ்ணருக்கு ரசகுல்லா செய்வோம். 2 லிட்டர் பால் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு முழு லெமன் சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு அதுலேருந்தே கொஞ்சம் பன்னீர், இந்த மாதிரி சீஸ் வரும். இந்த பன்னீர் நீங்க பாருங்களேன், பால் தெரிஞ்சு அப்படியே சீஸா வரும். இது வந்தோடனே என்ன பண்ணணும், ஒரு சீஸ் கிளாத் எடுத்துக்கோங்க, அதில் ஊற்றிட்டு அப்புறம் சீஸ் கிளாத்தில் கொஞ்சம் நல்ல கோல்டான வாட்டர் எடுத்து அந்த சீஸை நீங்கள் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் அசிடிட்டிலாம் போகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிட்டு உங்களை சிங்கில் அந்த பைப் இருக்கும்ல, அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கட்டி 1 ஹவருக்கு தொங்க விட்டுருங்க. 1 கப் சீனிக்கு 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க ஒரு பக்கம் விடுங்க. 1 ஹவர் கழிச்சு அந்த சீஸ் பன்னீர் இப்படி இருக்கும். இந்த பன்னீரை தான் நம்ம இப்போ நல்லா மேஷ் பண்ணணும். அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நைஸாக இருக்கும். மேஷ் பண்ண பிறகு தான் இந்த மாதிரி கிராக் இல்லாமல் நீங்கள் பால் செஞ்சுட்டு நீங்கள் கொதிக்கிற அந்த சுகர் சிரப் செஞ்சுருந்தோம் தெரியுமா, அதில் நீங்கள் போடணும். ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும். டபுள் த சைஸ் ஆகின பிறகு ஏலக்காய், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் போட்டு இதுக்கப்புறம் ஆறின பிறகு அழகாக அடிக்கிட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மறக்காம துளசி வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ஆனந்தமாக பிரசாதமாக சாப்பிடுங்கள். ஹரே கிருஷ்ணா.